ஜூன் 12ஆம் தேதி என்ன காரணத்தினால விபத்து நடந்தது அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு மத்தியில் இருந்துகிட்டே இருந்தது. அதாச்சும் டேக் ஆஃப் ஆன ஏர் இந்தியா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஆக்சிடென்ட் ஆகி அது எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல பேரும் ஃப்ளைட்ல இருந்த அத்துணை பேரும் இறந்து போனாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 15 பக்கத்தோட அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. முதற்கட்ட அறிக்கையில என்ன விஷயம் வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கிட்டத்தட்ட 32 செகண்ட்ஸ்லேயே இன்ஜினுக்கு போகக்கூடிய எரிபொருள் அதாச்சும் ஏடிஎஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. இது எப்படி ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான கிளியரான ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இருந்தாலுமே பைலட் 2 பேரும் என்ன விஷயம் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாச்சும் பைலட் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இன்ஜினுக்கு போகக்கூடிய அந்த எரிபொருள் சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க, இன்னொருத்தர் இல்லையே எனக்கு தெரியாது நான் ஆஃப் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ரெக்கார்ட் ஆகும். அதுல கடைசி 2 மணி நேரத்தை வச்சு இவங்க இதை டிசைட் பண்ணி இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது கரெக்டா என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டுக்கு போகக்கூடிய இன்ஜினுக்கான எரிபொருள் தடைப்பட்டிருக்கு. இதனால தான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒன்று நடந்திருக்கு.